எனவே தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்திய கிரிக்கெட் போட்டியை, இந்திய கிரிக்கெட்டையே மாற்றி எழுதக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதுவும் இந்திய கிரிக்கெட்டின் வெற்றி குறித்து தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் தகவல்கள் உண்மையிலேயே இந்திய கிரிக்கெட்டில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையிலே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் அந்த வகையில் இளம் வீரர்கள் கொண்ட சுப்மன் கில்லின் படை மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறது. போட்டியை டிராதானே செய்தது, தொடரை டிராதானே செய்தது, தொடரை ஜெயிக்கவில்லை என்றாலும் தொடரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடரை டிரா செய்தாலும் கோப்பை ஏற்கனவே நாம் கடந்த முறை இந்தியாவில் நடந்த போது வென்றதால் தற்போது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த டிராவுக்கு பின்னாலும் கடைசி போட்டியிலே பெற்ற வெற்றி என்பது மிகப்பெரிய அளவுக்கு இந்திய கிரிக்கெட்டிலே ஒரு சாதனை புத்தகத்தை திறந்து வைத்திருக்கின்றதான் கூற வேண்டும். அப்படி என்ன சாதனை செய்தார்கள் என்றால், அதாவது ஒப்பீடுகள் என்பது வெவ்வேறு காலகட்டங்களை ஒப்பீடு செய்வது என்று சரியானது அல்ல. ஆனால் தற்போது இந்த அணி செய்திருக்கும், இந்திய அணி செய்திருக்கும் சாதனை என்பது எந்த காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய சாதனை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு புதிய உத்வேகத்தை இந்திய அணிக்கு கொடுத்திருக்கிறது, ஒரு புதிய அத்தியாயத்தை இந்திய கிரிக்கெட் வரலாற்றை தொடங்கி வைத்திருக்கிறது இந்த அணி என்பதுதான் மிக மிக குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான சில சிறப்பு தரவுகள், என்னென்ன சாதனைகளை இந்திய அணி செய்தது குறித்த சிறப்பு தரவுகளை தற்போது பார்ப்போம். மொத்தமாக 5 டெஸ்ட் போட்டிகள், 25 நாட்கள் ஆட்டம் இருந்தது. 25 நாட்களும் ஆடி இருக்கிறார்கள். எல்லா போட்டியும் கடைசி நாள் வரை சென்றது. கடைசி டெஸ்ட் போட்டி, ஓவல் டெஸ்ட் போட்டியும் மொத்தமாக 75 செஷன்கள் இருக்கின்றன. அதிலே 73 செஷன்கள் வரை நடந்திருக்கிறது. எனவே அதுவே மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கிறோம். அடுத்த தரவை பார்ப்போம். இதிலே டெஸ்ட் போட்டியிலே இந்திய அணி மொத்தமாக, இந்திய அணி என்று பார்த்தால் 3809 ரன்களை எடுத்திருக்கிறது. இது இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்களிலே இந்திய அணி அதிகபட்சமாக அதிக ரன்களை அதிகமாக எடுத்த ரன்கள் என்றால் இந்த 3809 ரன்கள் தான். 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலே மிக அதிகமாக 3809 ரன்களை குவித்திருக்க இந்த அணி. அது மட்டுமல்ல, இந்த டெஸ்ட் தொடரிலே இந்திய அணியின் சார்பிலே 12 சதங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கு 12 சதங்கள். அதே போன்று 50+ ரன்ஸ், 50 ரன்களுக்கு மேல், 50க்கு மேற்பட்ட ரன்கள் என்றால் 28 முறை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. டெஸ்ட் தொடரிலே இந்த அளவுக்கு இந்திய அணியிலே இதுவரை எந்த அணியும் எடுத்ததில்லை. இந்த முறை கில்லின் அணி கில்லியாக எடுத்திருக்கின்றதான் கூற வேண்டும். அதே போன்று 100+ பார்ட்னர்ஷிப், 100 ரன்களுக்கு மேல் அந்த இரட்டை ஜோடிகள் எடுத்த பார்ட்னர்ஷிப் என்பது 11 முறை எடுத்திருக்கிறார். அதுவும் புதிய சாதனை. அதே போன்று பவுண்டரிகளாக 470 பவுண்டரிகள் அடித்திருக்கிறார்கள் இந்த 5 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் சார்பிலே. இவை அனைத்துமே இந்திய பேட்டர்கள் செய்த மிக சிறந்த சாதனையாக, இதுவரை எந்த டெஸ்ட் தொடரிலும் இந்திய அணி இது போன்று செய்ததில்லை என்று கூறும் அளவுக்கு இந்த இந்திய இளம் படை சாதித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். கிரிக்கெட் படை என்றுதான் கூற வேண்டும். அடுத்த தரவினை பார்க்கும்பொழுது அதிக ரன்கள் எடுத்தவர் என்று பார்த்தால் அதிலே முதல் 4 இடங்களில் 3 இந்தியர்கள் இருக்கிறார்கள். சுப்மன் கில் 754 ரன்கள், இவர் ஒரு புதிய சாதனை செய்திருக்கிறார். அதே போன்று ஜோ ரூட் 537 ரன்கள், KL ராகுல் 532 ரன்கள். அதற்கு பிறகு ஜடேஜாவும் கிட்டத்தட்ட 500 ரன்களை கடந்திருக்கிறார். எனவே இந்தியாவின் பேட்டிங் டாப் பேட்டிங்காக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த போட்டி என்பது 2 அணிகளுக்குமே மிக சிறந்த போட்டியை கொடுத்தார்கள். எந்த அணி வெல்லக்கூடிய வாய்ப்பு எந்த நேரத்திலும் மாறிக்கொண்டே இருந்தது. எனவே மிக சிறந்த ஒரு டெஸ்ட் போட்டியை கொடுத்தார் என்பது மாற்று கருத்தில்லை. அதிக ரன்களை எடுத்தோர் பார்த்தோம் என்றால் அதிக விக்கெட்டுகளையும் பார்க்க வேண்டும் அல்லவா? அதிக விக்கெட்டுகள் யார் எடுத்தார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். அதிக விக்கெட்டுகள் என்றால் நம்முடைய முகமது சிராஜ் அந்த கடைசி ஓவரிலே, அந்த கடைசி ஓவர் அல்ல, கடைசி விக்கெட்டை வீழ்த்தி ஓவல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றி வாகை சூடி 6 ரன்களில் வெற்றி வாகை சூடி தந்தவர். எனவே அவர்தான் 23 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அடுத்ததாக ஜோ ஸ்டோங் இங்கிலாந்தை சேர்ந்தவர் 19 விக்கெட்டுகள். அதே போல் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து அணியின் கேப்டன் 17 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறார்கள். விக்கெட்டுகளை பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் என்றால், அடுத்த தரவுகளிலே மிக முக்கியமான தகவல் இது என்னவென்றால், 123 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து கிரிக்கெட் அணியை இங்கிலாந்தில் 10 ரன்களுக்கும் குறைவாக டெஸ்ட் போட்டி ஒன்றிலே தோற்கடித்த ஒரே அணி இந்தியா என்பதுதான் புதிய சாதனை. இதற்கு முன்னால் 123 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இது போன்று நடந்திருக்கிறது. அதுவும் என்ன ஆண்டுகள் என்று பார்க்க வேண்டும் என்றால், 1902 ஆஸ்திரேலியா மான்செஸ்டரிலே 3 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறது. அதே போன்று 1882 ஆஸ்திரேலியா ஓவல் போட்டியிலே 7 ரன்கள் வித்தியாசத்திலே இங்கிலாந்தை தோற்கடித்திருக்கிறது. ஆனால் தற்போது 1902க்கு பிறகு 123 ஆண்டுகள் கழித்து
இந்திய அணி 6 ரன்கள் வித்தியாசத்திலே தோற்கடித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறது. இங்கிலாந்திலே சென்று பாடம் எடுத்து விட்டு வந்திருக்கிறது இந்திய இளம் அணி என்றுதான் கூற வேண்டும். அடுத்த தரவினை பார்க்கலாம். இதுவும் ஒரு மிக முக்கியமான தரவு. அதாவது 10 ரன்களுக்கு குறைவான வித்தியாசத்தில் இந்திய அணி பெற்ற முதல் டெஸ்ட் வெற்றி என்பது இந்த ஓவல் டெஸ்ட் என்பதும் புதிய சாதனை. இதற்கு முன்னால் நிறைய முறை நாம் போட்டிகளிலே குறைந்த அளவு ரன்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் 6 ரன்களிலே இந்திய அணி வெற்றி பெற்றது என்றால் இந்த 2025 தான். இதற்கு முன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மும்பையிலே 13 ரன்கள் வித்தியாசத்தில் 2004ஆம் ஆண்டு பெற்றதான் குறைந்த ரன்களே இந்திய அணி பெற்ற வெற்றியாக இருந்தது டெஸ்ட் போட்டியிலே. தற்போது 6 ரன்கள் வித்தியாசத்தை தோற்கடித்து ஒரு T20 போட்டியை விட அதிக பரபரப்பு, எதிர்பார்ப்பு என மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரசிகர்களை தூண்டிவிட்ட போட்டி இந்த டெஸ்ட் போட்டி. அந்த வகையிலே ஓவல் டெஸ்ட் போட்டியிலே இந்தியா அபார வெற்றி பெற்றதும் ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் தரவு என்னவென்றால், இதுவும் ஒரு மிக முக்கியமான தரவு என்றுதான் கூற வேண்டும். அந்த தரவு என்னவென்றால், அதாவது இதற்கு இவ்வளவு போட்டிகளை பார்த்ததை வீரர்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த போட்டியிலே நடுவராக பங்கேற்ற மிக முக்கியமான 2 நடுவர்களில் ஒருவராக பண்ற குமார் தர்மசேனா, இலங்கையை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளராக ஆஃப் ஸ்பின்னராக இருந்தவர். அவர் இந்த போட்டி முடிந்த பிறகு ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே, இதுவரை நான் பார்த்த கிரிக்கெட் போட்டியிலே மிக சிறந்த போட்டிகளில் ஒன்று, இந்தியா இங்கிலாந்து இடையேயான சிறந்த டெஸ்ட் போட்டியை மிக அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம், நல்வாய்ப்பு என்ற வகையிலே கூறியிருக்கிறார் அவர். எனவே அந்த வகையில் ஒரு அம்பையராக இருந்தவரே அந்த போட்டியை அந்த அளவுக்கு ரசித்து பார்த்திருக்கிறார். குமார் தர்மசேனா சிறந்த அம்பையராக இருந்தாரா என்றால் பல முறை பல ரசிகர்கள் மட்டுமல்ல சில வீரர்கள் கூட, முன்னாள் வீரர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இங்கிலாந்தின் 12வது வீரர் கூட விளையாடினார் இங்கிலாந்துக்கு ஆதரவாக என கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் யாரும் அல்ல. எனவே அது விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நடுவராக இருந்தவர் தற்போது இந்த போட்டி தன்னுடைய வாழ்நாளில் பார்த்த மிகப்பெரிய ஒரு சிறந்த போட்டி, அதை மிக அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, எனது அதிர்ஷ்டம் என்ற வகையில் கூறியிருப்பது அது ஒன்றே போதும். இந்த டெஸ்ட் போட்டி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது, இந்த இரு அணிகளும் மிக சிறப்பாக போட்டியிட்டார்கள். டெஸ்ட் போட்டி என்பது காலம் கடந்து விட்டது, 5 நாட்கள் யார் பார்ப்பார்கள் என்றெல்லாம் பழைய கதையாகிவிட்டது. இனி டெஸ்ட் போட்டியும் T20 போட்டிக்கு இணையாக ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு செஷனும் திருப்பு முனையாக இருக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இந்த போட்டி இருந்தது, இந்த தொடர் இருந்தது என்பதுதான் மிக மிக முக்கியம். எனவே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த தொடர் தொடங்கி இருக்கிறது. அதே போன்று இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த இளம் படை தொடங்கி இருக்கிறது. இந்த இளம் வீரர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது பல மூத்த வீரர்களுக்கு பாய் பாய் சொல்லக்கூடிய காலத்தை தொடங்கிவிட்டது என்றுதான் நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னும் ஓரிரு வாரங்களிலே அடுத்தடுத்து பல பெருந்தலைகள் ஓய்வுகளை அறிவிப்பார்கள். அவர்களுக்கு இனி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற நிலைதான் தற்போது இந்த இளம் வீரர்கள் சாதனையில் நமக்கு எடுத்து சொல்கிறது. நேயர்களே, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.